ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேர் இஸ் நிஃப்டி ஹெடட், அதாவது நெக்ஸ்ட் ஒரு டிகேடல் வியூ தான் வந்து பார்க்க போகிறோம். மைசெல்ஃப் மாதன் உள்ளநாதன், என்எஸ்எம் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசர், அண்ட் என்னுடைய பியர் குமார், அவரும் என்எஸ்எம் சர்டிஃபைட் ரிசர்ச் அனலிஸ்ட். ஸோ இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அட்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு செஷனோடைய அஜெண்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வேவ் கவுண்ட். ஷார்ட் டேர்ம், நியர் டேர்மில் இருக்கிற வேவ் கவுண்ட், எலியாட் வேவ் கவுண்ட் வந்து குமார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங்கான மேக்ரோ ஃபேக்டர்ஸ், என்னென்ன மேக்ரோ ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ்லாம் இருக்குங்கிறத அதுக்கப்புறம் நான் அட்ரஸ் பண்ணுவேன். அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் வேவ் கவுண்ட் ஃபார் லாங்கர் டேர்ம். ஸோ லாங் டேர்ம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து அங்கே பேக்காக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ், இண்டெக்ஸோடைய வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் என்னென்ன பார்க்கணும், மெயின் 3 ஃபேக்டர்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இன்னைக்கான அஜெண்டா. ஹோப் இந்த வேல்யூ பேக் வந்து ஒரு எண்டில், மீன் ஒரு நார்மலாக எல்லா செஷன்ஸ், நார்மல் ஃப்ரீ செஷன்ஸ் நடத்துகிற மாதிரி இருக்காது, ஒரு கம்ப்ளீட் வேல்யூ பேக்காக க்ரியேட் ஆகும். அண்டு கடைசி வரைக்கும் இருங்க, நிறையா உள்ள ஃபேக்டர்ஸ்லாம் வந்து உள்ள நாங்கள் பஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ், வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் வேவ் கவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் குமார் வில் அட்ரஸ் தி வேவ் கவுண்ட்ஸ். ஸோ எலியாட், எலியாட்டை பற்றி நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாஸில் இருந்தாலும் சரி, யூடியூப்ஸ், இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் நிறையா பேர் எலியாட் வேவை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. சிம்பிளாக எலியாட்னா என்ன, எலியாட்டை பற்றியே தெரியாத ஒருத்தருக்கு எலியாட்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டால், கைஸ் ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிரிபிள் இந்த ஸ்க்ரீன், அது வந்து ஜூமில் இருக்குது, ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிரிபிள். ஸோ ஓகே, தேங்க்யூ. எலியாட்டை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக யாராவது எலியாட்டுன்னு என்னன்னு தெரியாத ஒருத்தருக்கு எலியாட்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு யாராவது என்கிட்ட சொன்னாங்கன்னா, வாட் ஐ டெல் இஸ் எலியாட் இஸ் அ ரிப்பீட்டபிள் பேட்டர்ன். ஒன்ஸ் அகைன் நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன், எலியாட் இஸ் அ ரிப்பீட்டபிள் பேட்டர்ன். இதை மட்டும் வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இஸ் த மேஜர் இண்டெக்ஸ் ஃபார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி. அண்ட் இது ஒரு அப்கமிங் ஒரு 10 to 20 இயர்ஸுக்கு டெவலப்பில் தான் வந்து இருக்க போகுது. அண்ட் த சேம் டைம் இந்தியா டெவலப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி வந்து உங்களுக்கு வந்து மேலே போகும், ஆப்வியஸாக, கரெக்டுங்களா? அண்டு நிஃப்டியோட ட்ரெண்ட் மேலே போகுது, இந்த சென்ஸ் தட் இஸ் அப் ட்ரெண்ட். இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, நிறையா கண்ட்ரியோட இண்டெக்ஸ் வந்து இருக்குது, அது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது, டவுன் ட்ரெண்டில் வந்து இருக்குது. சில கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் 2 to 3 டிகேட்ஸ் வந்து அவங்க கன்சோலிடேஷன்லேயே இருக்காங்க. பட் இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்லேயே தான் வந்து போயிட்டுருக்கும், சின்ஸ் இட் இஸ் டெவலப்பிங். அண்ட் நிறையா இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவை ரொம்ப விரும்புகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனோட உங்களுக்கு வந்து ஃப்ளோ டெய்லி வந்து நீங்கள் சிஎன்பிசி அதில் எல்லாம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தே ஆர் செல்லிங் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். பட் தே ஆர் ஹெவிலி இன்வெஸ்டட் இன் இந்தியா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட ஒரு அப்கமிங் ஒரு 10 to 12 இயர்ஸ், 10 to 20 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ஹியூஜ் பாசிட்டிவ். பட் இன் பிட்வீன் வி வில் கெட் சம் கரெக்ஷன்ஸ். அந்த கரெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இதை தான் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பை அண்ட் டிப்னு சொல்லுவாங்க. பை அண்ட் டிப்னா என்ன நம்ம நினைப்போம்னா, ஒரு நாளும் வந்து மார்க்கெட் ஒரு 2-3% விழுந்துச்சுன்னா வாங்குறது வந்து பை அண்ட் டிப் கிடையாது. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, மேஜர் கரெக்ஷன்ஸை தான் பை அண்ட் டிப்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா 20 to 30 இயர்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரியில் இருக்கும்போது இந்த 30 இயர்ஸுமே வந்து நல்ல ரிட்டர்ன் தான் வந்து கொடுக்க போகுது. இன்பிட்வீனில் வர கரெக்ஷனை தான் வந்து பை அண்ட் டிப்னு வந்து சொல்லுவாங்க. கரெக்ஷன்னு சொல்லும்போது ப்ரீவியஸாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கரெக்ஷனை பற்றி நான் சொல்கிறேன், கோவிட் கரெக்ஷன் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் கோவிட்க்கு அப்புறம் தான் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்து வந்திருக்காங்க. நிறைய ரிப்போர்ட்ஸே இருக்குது. ஜெரோதா கூட வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கு, கோவிட்க்கு அப்புறம் தான் நிறைய டிமெட்ஸ் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சதுன்னு. தட் மீன்ஸ் நிறையா புது பிகினர்ஸ் கோவிட்ல தான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து வந்திருக்காங்க. கோவிட் கிராஷ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். கோவிட் கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச் 2020 வந்து கோவிட் வந்து உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சது. அண்ட் மார்க்கெட் பயங்கரமாக வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிச்சு. ஒரே மாதத்தில் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து 40% வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஸ்மூத்தாக வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. பட் நிறையா புதுசாக வந்து ஆட்கள், ஏன்னா எல்லாருமே 2020 தான் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா கிராஷ்னா இப்படி தான் போல, ஒரு 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 1 or 2 months வந்து மார்க்கெட் விழுகும், அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இருக்காங்க. அது வந்து கிடையாது. கிராஷ் ரொம்ப சிவியராக இருக்கும். சில டைம் வந்து கரெக்ஷன்லாம் வந்து பல வருஷங்கள் வந்து போகலாம். அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2008 நடந்த கிராஷ் இஸ்
கிரேட்டஸ்ட் கிராஷ் ஃபினான்ஷியல் கிரைசஸ்னு சொல்லுவோம். 2008 பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்தியன் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 65% வந்து உங்களுக்கு வந்து கீழே விழுந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா 1 மந்த் கிடையாது. கோவிட்லாம் 1 மந்த் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைக்கு வந்து போயிடுச்சு. பட் இந்த கிராஷ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிராஷ் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஸ்லோவாக வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள்ஸ். எலியட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். கிராஷ் இந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா டைம் பீரியடை யாருனாலையும் சொல்ல முடியாது. கொரோனா கிராஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே மந்தில் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. ப்ரீவியஸாக நடந்த 2008 கிராஷ் வந்து உங்களுக்கு 1.5 இயர்ஸ் பக்கத்தில் ஆயிடுச்சு. அப்கமிங் வரப்போகிற கிராஷ் ஹூ நோஸ், அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே வந்து ரெக்கவர் ஆகிற மாதிரி சினாரியாவும் இருக்கலாம். இல்லை அது ஒரு 3 to 4 இயர்ஸும் வந்து அந்த கன்சோலிடேஷன் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா 2008 டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி வந்து 1.5 வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது 10 to 20% 65% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி நம்ம ஜென்ரேஷனில் வந்து மோஸ்ட்டாக அதை வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். பட் இந்தியா நான் சொன்ன மாதிரி இட்ஸ் இன் அ க்ரோயிங் ஸ்டேஜ். ஒரு 20 to 30 இயர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் புல்லிஷாக இருக்குது. மார்க்கெட் மேலே தான் போகும். இன் பிட்வீன் வர கரெக்ஷனில் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அதுக்கான ஒரு வெபினார் தான் வந்து இது. உங்களுக்கு நிஃப்டியோட டிகேடல் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வர போகிற லாங் டேர்ம் அனாலிசிஸும் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போதைக்கு எலியட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து போயிடலாம். எலியட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் முடிஞ்சவனே உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃப்ரெஷ் அப்வர்ட் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணும். அதை எலியட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4, வேவ் 5 அது முடிஞ்சவனே உங்களுக்கு நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஒரு கிராஷ் ஆர் கரெக்ஷன் வந்து வரும். இது வந்து தியரிட்டிக்கலாக வந்து எலியட்டில் வந்து சொல்கிறாங்க. பட் இவ்வளோ நாளாக அதுதான் வந்து ரிப்பீட்டடாக நடந்திருக்கு. உங்களுக்கு நான் வந்து சார்ட் வந்து பிளாட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2008 அந்த ஒரு கிராஷ் முடிஞ்சவனே உங்களுக்கு நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேவ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4 அண்ட் வேவ் 5. ப்ரீவியஸாக 2008க்கு முன்னாடியும் அதுதான் வந்து நடந்திருக்கு. 2000ல் பார்த்தீங்கன்னா .com பபிள் வந்துச்சு. அதே மாதிரி வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4, வேவ் 5 முடிஞ்சவொடனே உங்களுக்கு ஒரு கிராஷ். 2008 அதே மாதிரி தான். வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4, வேவ் 5 அது முடிஞ்சவொடனே ஒரு கிராஷ். ஸோ கைஸ் ப்ளீஸ் யாரும் வந்து ட்ரா பண்ணாதீங்க. வேவ் 5 முடிஞ்சவொடனே உங்களுக்கு ஒரு கிராஷ் வந்து வந்திருக்கு. அந்த கிராஷ் முடிஞ்சவொடனே நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேவ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4 அண்ட் வேவ் 5 வந்து நான் வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸாக நடந்த 2008க்கு அப்புறம் நடந்த ஒரு அப்வர்ட் ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு இருந்துச்சு. 2009லேருந்து 2020 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 10 to 12 இயர்ஸ் வந்து அந்த ஜேர்னி வந்து இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2020ல் அதுக்கப்புறம் நடந்த கிராஷ் நடந்திருக்கு. அதுலேருந்து வி ஆர் இன் பிட்வீன் த அப்வர்ட் ஜேர்னி 2025 கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி நம்ம ஒரு ப்ராபபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் வந்து நம்ம பேசுகிறோம். ஸோ யா, இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் கிராஷுக்கு நம்ம திருப்பி வந்துடலாம். கோவிட் கிராஷ்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சூப்பர் ஒரு மூவ் கொடுத்துச்சு. அதுதான் வேவ் 1 அண்ட் வேவ் 2 வந்து நடந்துச்சு. வேவ் 2 தான் கரெக்ஷன் நம்ம சொல்லுவோம். வேவ் 2 எதனால நடந்துச்சுன்னா நிறைய பேருக்கு தெரியும், ரஷ்யா உக்ரைன் வார் இஷ்யூ வந்து நடந்ததுனால ஒரு கரெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து நடந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு 1 இயருக்கு வந்து எந்த ரிட்டர்னுமே வந்து கொடுக்கல. இன்கேஸ் ஒரு 10% வந்து நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2022ஓட மிட்ல இருந்து நம்மளுக்கு திருப்பி வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகி வி ஆர் ரன்னிங் இன் திஸ் வேவ் அனாலிசிஸ். இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி RSIs இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ எலியட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்லணும். எலியட் நீங்கள் கேட்குறது நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிறது வந்து நிஃப்டியோட டிகேடல் வியூவை பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ இது வந்து எலியட்டை பற்றின ஒரு வெபினார் வந்து கிடையாது. எலியட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இம்பல்சிவ் வேவ், கரெக்டிவ் வேவ், இந்த மாதிரி அட்வான்ஸ்டான நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த வெபினார் வந்து
ஜஸ்ட் ஃபார் நிஃப்டி டிகேடல் ஒரு வெபினாரை தான் வந்து இருக்க போகுது. அண்ட் கம்மிங் டு எலியட் அகைன், எலியட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபிபனோசிஸ், ஆர்எஸ்ஐஸ் இதெல்லாமே வந்து கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ் எல்லாம் அப்ராக்சிமேட்டாக வந்து நாங்கள் பிளாட் பண்ணியிருக்கோம். ஃபிபனோசிஸ் அண்ட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தெரியும். ஆர்எஸ்ஐயோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒன் மோர் ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே 3 புஷஸ் வந்து இருக்கும். ஸோ கோவிட்லேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கோவிடுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் வந்து இருக்கும். அந்த கரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த கான்செப்ட் படி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அனதர் புஷ் இன் ஆர்எஸ்ஐ. அதனால தான் வேவ் 3 வந்து எக்ஸ்டெண்டடாக வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு போக போக புரியும். இப்போதைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து இது வந்து மிட் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வேவ் அனாலிசிஸ். ஸோ ஏன்னா 10 இயர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறதுனால மிட் டேர்ம். ஏன்னா ஷார்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் ஸ்ட்ரக்சர் நம்ம வரைஞ்சோம்னா அது ஷார்ட் டேர்ம் நம்ம சொல்லுவோம். அண்ட் லாங் டேர்ம் வந்து உங்களுக்கு வந்து 3 months 6 months நம்ம வேவ் அனாலிசிஸ் பண்ணும்போது அதை லாங் டேர்ம் சொல்லுவோம். ஏன்னா நிறையா பேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க லாங் டேர்ம்னாலே 1 month சார்ட்டு தான் வந்து லாங் டேர்ம் அப்படின்னு நினைக்கிறாங்க. லாங் டேர்ம்னா 6 month சார்ட்ஸ் தான் நம்ம வந்து லாங் டேர்ம் சொல்லுவோம். மிட் டேர்ம் தான் வந்து உங்களுக்கு 1 month சார்ட்ஸை வந்து பார்க்குறது. ஷார்ட் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறது. ஸோ அதுக்கு கீழே போனோம்னா டே டைம் ஃப்ரேம், மினிட் டைம் ஃப்ரேம், ஐம் நாட் ஃபெமிலியர் வித் இன்ட்ராடே கைண்ட் ஆஃப் செட்டப். ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பல. இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம்னா உங்களுக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் தான் நம்ம ஷார்ட் டேர்ம்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கிளியர் பிக்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் நிஃப்டி எப்படி எல்லாம் மூவ் ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் பயந்துக்கிறாங்க நிஃப்டி வந்து 20,000 கீழே போயிருமோ, 80,000 கீழே போயிருமோன்னு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி தான். அதை வந்து மாதவன் வந்து நீ அப்கமிங் ஒரு நெக்ஸ்ட் செஷன் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து அவர் வந்து சொல்லுவார். மேக்ரோ அனாலிசிஸ்னு ஒரு அது மேக்ரோ அனாலிசிஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் வந்து அவர் ஃபர்தராக வந்து ஏன் வந்து நிஃப்டி இனி மேலே போகலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து ஷேர் பண்ணுவார். இப்போது நம்ம இந்த மிட் வேவ் இருக்குது இல்லைங்களா, 2 to 3 வேவ்ல தான் கரண்ட்டாக நம்ம இருக்கோம். ஸோ இதை வந்து ஃபர்தராக டீப்பாக வந்து பார்ப்போம். ஒரு ஷார்ட் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னங்கிறது பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே. ஸோ just a second குமார். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன்டு திஸ் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஸ்க்ரீனில் எதுவும் பிளாட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து நாங்கள் ஸ்க்ரீன் ஆக்சஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஸ்க்ரீனில் எதுவும் பிளாட் பண்ண வேணாம். ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாக பார்க்குறக்காக தான் வச்சுருக்கோம். ஸோ ப்ளீஸ் ஸ்க்ரீனில் எதுவும் பிளாட்டிங்லாம் வரைய வேணாம். ஓகேங்களா? தேங்க்யூ. குமார் கண்டினியூ பண்ணிக்கோப்பா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கோவிட் கிராஷ். ஸோ கோவிட் கிராஷில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு 40% கரெக்ட் ஆகி அதுக்கப்புறம் ரிட்ரேஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த ரிட்ரேஸ் ஆன டைம் பீரியட் வந்து உங்களுக்கு தெரியும் 2020 to 2021 தான் வந்து மேசிவ் மூவ் வந்து கொடுத்துச்சு. அந்த டைமில் சூப்பரான க்ரோத் வந்து நிஃப்டி வந்து கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் நடந்துச்சு. இதை தான் வந்து கரெக்டிவ் வேவ், இதை தான் வந்து வேவ் 2ன்னு நம்ம சொல்லுவோம். வேவ் 2வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஏன் நடந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியும். ரஷ்யா உக்ரைன் வார் இஷ்யூ. எலியட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எலியட்டுன்னு இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் எப்பவுமே ரிப்பீட்டடாக வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு வந்து இன்சிடென்ட்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்சிடென்ட் வந்ததுனால தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி வந்து இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்னு இதுதான் ஸ்ட்ரக்சர். அதுக்கேற்ற மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு தான் இருக்குது. இவ்வளோ நாளாக அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம டெப்த்தாக வந்து பார்க்க வேணாம். இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரஷ்யா உக்ரைன் வார் இஷ்யூ கிரியேட்டட் த வேவ் 2 கரெக்ஷன் இன் திஸ் நிஃப்டி அனாலிசிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஜேர்னி வந்து ஆரம்பிச்சது. இதை தான் வந்து வேவ் 3 நம்ம வந்து சொல்லுவோம். அண்ட் இந்த வேவ் 3 அதான் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த வேவ் 3 இஸ் ஸ்டில் இன். நம்ம வந்து வேவ் 3 வந்து அது வந்து இன்னும் வந்து முடிக்கல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்யா உக்ரைன் வார் இஷ்யூ நடந்ததுனால மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 1 year நினைக்கிறேன். 1 year வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் வந்து இருந்துச்சு. பெரிய கிராஷ் வந்து உங்களுக்கு ஆகலை. ஒரு 10 to 15% கரெக்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஜூன் 2022 டைம் பீரியடில் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி வந்து பவுன்ஸ் பேக் ஆரம்பிச்சது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா ஜூன் 2022 இந்த பாட்டம் இருக்குது இல்லைங்களா, வேவ் 1ஓட இனிஷியல் ஃபேஸ் நான் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டி வந்து இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு ரஷ்யா உக்ரைன் வார் இஷ்யூ வந்து அந்த டைம் வந்து பெருசாக போயிட்டு இருந்துச்சு. க்ரூடோட ப்ரைஸ் 100 to 150% கிட்ட வந்து மூவ் ஆனதுனால அரவுண்ட் த வேர்ல்டு உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கிக்கப் ஆச்சு. அதனால இன்ஃப்ளேஷன்ஸ் ரேப்பிடாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆனதுனால பேங்க்ஸ் ஆட்டோமேட்டிக்லி டென் டு ஹைக் தயர் ரேட்ஸ்.
ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேட்ஸ் வந்து ஹைக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜூனில் நடந்த ரேட் ஹைக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரேட் ஹைக். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. எப்போவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, வார் ஆகட்டும் இல்லை எந்த சினரியோ ஆகட்டும், மார்க்கெட் வந்து எண்டில் வந்து உங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாது. அது எக்ஸ்ட்ரீமில் போகும்போது உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாரே நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வார் முடிஞ்சாதான் மார்க்கெட் மேலே போகும்னு வந்து நினைக்காதீங்க. வார் ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரீம் பீக் அவுட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் ரேட் ஹைக் வந்து எக்ஸ்ட்ரீமாக பண்ணாங்க. அதுக்கு மேலே ரேட் ஹைக் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து கணிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டும் கொஞ்சம் ஈஸ்ட் டவுன் ஆகுது. அதே சமயம் ரேட் ஹைக்கும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்ததுனால எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டியில் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேட் கட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிறத மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்ணி முதல்லயே வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேட் கட்ஸ் வந்து எப்போ நடக்க ஆரம்பிச்சதுன்னா 2023 மிட்ல தான் வந்து ரேட் கட்ஸ் நடக்க ஆரம்பிச்சது. பட் 1 இயருக்கு முன்னாடியே மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மேலே வந்துடுச்சு. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து சோசியோனாமிக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதை பற்றின கான்செப்ட், அதை பற்றின கனெக்டும் இது கிடையாது. அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் நிறையா கனெக்ட்ஸ் வந்து பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் வீக்லி ஒரு கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளானில் வச்சுருக்கோம். அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஃப்யூச்சரில் பேசுவோம். இப்போதைக்கு நிஃப்டியோட எலியாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேவ் 1 முடிஞ்சிருச்சு. வேவ் 2 தட் இஸ் டியூ டு ஷார்ட் டேர்மில் நான் சொல்கிறேன். ரஷ்யா உக்ரைன் வார் முடிஞ்சவனே ஒரு வேவ் 1 நடந்திருக்கு. வேவ் 2 வேவ் 3 வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. வேவ் 3 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2026 வந்து வேவ் 3 வந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாமே நாங்கள் எப்படி பிளாட் பண்ணுறோம்னா யூசிங் ஃபிபனோசிஸ் அண்ட் ஆர்எஸ்ஐ கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு அப்ராக்சிமேட் லெவல் வந்து நம்ம பிளாட் பண்ணுவோம். எலியாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எவ்ரிதிங் இஸ் அப்ராக்சிமேட் அண்ட் ப்ராபபிலிட்டி. லெவல்ஸில் வந்து மைன்யூட் சேஞ்சஸ் வந்து இருக்கலாம், பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஸ்ட்ரக்சர் வந்து எப்போவுமே ரிப்பீட்டடாக தான் இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகணும். எப்போவுமே நம்ம பிளாட் பண்ணுற மாதிரி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளும் வந்து சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆஸ் பர் கரண்ட் சினாரியோ இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நான் வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். வேவை பொறுத்த வரைக்கும் 2 to 3 வந்து உங்களுக்கு மேசிவாக இருந்துச்சு. அண்டு என்னுடைய டெலிகிராம் ஃபாலோவர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும், அக்டோபர் டைம் பீரியட்லேயே செப்டம்பர் டைம் பீரியட்லேயே நாங்கள் சொல்லிட்டேன் என்னென்னா 26,000 வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா எலியாட்டும் அதை தான் சொல்லுது. அண்ட் ஐ யூஸ் சம் அதர் ரேஷியோஸ், அந்த ரேஷியோஸும் அதை தான் வந்து சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன். அண்டு எங்களோட ஃபினேஜ் இன்வெஸ்டர் கம்யூனிட்டி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் வந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தேன். செப்டம்பர் மந்த் 2024 மார்க்கெட் வந்து 26,000 இஸ் எக்ஸ்ட்ரீம். இதுக்கு மேலே வந்து ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் வந்து எதுவும் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா கட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எலியாட் படி நம்மளுக்கு கரெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் கேன் எக்ஸ்டெண்ட் டு 21,000 இல்லை 22,000 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டில் கம்ப்ளீட்டாக வந்து சொல்லியிருந்தேன். அது வேணால் நான் அந்த ரிப்போர்ட் நான் உங்களுக்கு வந்து என்னோட டெலிகிராமில் திருப்பி ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபினேஜ் இன்வெஸ்டர் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர் மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்க, எனக்கு வந்து இன்ட்ராடேலாம் ஒர்க் ஆகாது, பட் இன்வெஸ்டர் மைண்ட் செட்டில் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் செக் அவுட் அவர் ஃபினேஜ் இன்வெஸ்டர் கம்யூனிட்டி. அந்த ஃபினேஜ் இன்வெஸ்டர் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல பாட்டம் அவுட் ஆகுது அண்டு டாப் அப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஃபேர் வேல்யூஸ் ஆகட்டும், செக்டார் ரொட்டேஷன், இந்த மாதிரி இன்வெஸ்டருக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். அண்ட் இது எதுவுமே வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் மாதிரி இருக்காது, இந்த ஸ்டாக் வாங்குங்க, இந்த இடத்துல புக் பண்ணுங்கன்னு. இட்ஸ் கம்ப்ளீட்லி நாலேஜ் பேக்டு இன்வெஸ்டர். ஏன்னா இன்வெஸ்டருங்கிற ஒருத்தர் வந்து அவர் வந்து எப்போவுமே இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இந்த கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டியோட லிங்க் வந்து நான் சாட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது இன்ட்ரெஸ்டட் பர்சன் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கமிங் பேக் டு த வேவ் அனாலிசிஸ், நான் சொன்ன மாதிரி வேவ் 3 வந்து செப்டம்பர் 2024 மிடில் வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பி வேவ் 5க்குள்ளே வந்து என்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன் சொல்கிறேன்னா, நான் ப்ரீவியஸாக சொன்னேன் இல்லைங்களா, எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவில் தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பாட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ப்ரீவியஸாக இந்த வேவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டி எதுவாக இருந்துச்சு, டேரிஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைனா, அமெரிக்கா அண்ட் அரௌண்ட் த வேர்ல்டுக்கு வந்து ட்ரம்ப் வந்து டேரிஃப் த்ரெட்னிங் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஐ திங்க் ஏப்ரல் 4 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீமாக விழுந்துச்சு. அதுதான் பாட்டம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பேனிக் இருந்துச்சு. அவ்வளோதான், மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே 20,000 போயிடும் அப்படிங்கிற ஒரு பேனிக்கில் இருந்தாங்க. பட் மார்க்கெட் ஐடென்டிஃபைட் இட் அண்ட் மார்க்கெட் அங்கேருந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களுக்கு சோசியோனாமிக்ஸ் படி எப்போவுமே ஒரு விஷயம் நீங்கள் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்டு
வேவ் அண்ட் கம்மிங் டு இப்போ கரண்ட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா வேவ் 4 டு வேவ் 5 வந்து இருக்கும். இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவர்ஃபுல் மூவ் வந்து இருக்கும். இது ஏன் இந்த வேவ் வந்து இவ்வளோ தூரம் போகலாம்? என்னுடைய அனாலிசிஸ் படி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 31 டு 33,000 ஜோன் வரைக்கும் மார்க்கெட் போகலாம் ஆஸ் பர் வேவ் அனாலிசிஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர்க்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டி 1 to 1.5 இயர்ஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேவ் 5க்குள்ளே என்டர் ஆகிட்டோம் நான் சொல்கிறேன் இல்லைங்களா? வேவ் 5ல திருப்பி மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே விழுகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸாக நடந்த அந்த டாரிஃப் லோ 21,800 அந்த ஜோன் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் வந்து இப்போ கீழே விழுந்தாலும், ஏன்னா இப்போது வார் இஷ்யூஸ் நிறையா போயிட்டு இருக்கு. ஈரான் இஸ்ரேல் வந்துச்சு, திடீர்னு ரஷ்யா உக்ரைனோட வார் இன் பிட்வீனில் வந்துச்சு. பட் பெருசாக எஸ்கலேட் ஆகலை. பட் ஈரான் இஸ்ரேலோட இஷ்யூ வந்து இப்போ பெருசாக போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன், இன்னைக்கு மார்னிங் தான் நான் பார்க்கும்போது, ட்ரம்ப் வந்து ஈரான் நியூக்ளியர் சைட்ஸை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அதனால வீக்கெண்ட் டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1% டவுனில் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் இந்த வார் சுச்சுவேஷனுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து திருப்பி ஒரு 23,000 இல்லை ப்ரீவியஸாக போன ஜோன் வரைக்கும் போகலாம். அதுக்கு கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப லோ ஆஸ் பர் வேவ் அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி ஃபினேஜ் இன்வெஸ்டர் கம்யூனிட்டியில் அடிக்கடி வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆஸ் எ இன்வெஸ்டர் நீங்கள் எல்லாத்தையும் ட்ராக் பண்ண முடியாது. யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இன்வெஸ்டர் கம்யூனிட்டி வந்து நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க அதை வந்து ஜாயின் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு மாதவ் வந்து மேக்ரோ அனாலிசிஸ் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த அப்கமிங் வேவ் 5 இருக்கு இல்லைங்களா? மார்க்கெட் வந்து 21,000லேருந்து 33,000 ஏன் போகலாம் அப்படிங்கிற ஒரு மேக்ரோ அனாலிசிஸ் வந்து அவர் அட்ரஸ் பண்ணுவார். தேங்க்யூ குமார். இட் வாஸ் அ பவர்ஃபுல் பேக். எலியாட்டை பற்றி நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வேவ் 5 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அந்த வேவ் 5 வந்து டெக்னிக்கலாக வந்து ஓகே போகும்னு சொல்லிட்டாலுமே ஃபண்டமெண்டலாக சப்போர்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா, டெக்னிக்கல் எப்பவுமே வந்து சைக்காலஜிக்கலோட ஒரு இன்டர்லிங்க் ஆகக்கூடிய ஒரு ஃபேக்டர் தான். ஆனால் இந்த ஃபிஃப்த் வேவ் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா அது நிறைய ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ், மேக்ரோ ஃபேக்டர்ஸ் வேணும். அது சப்போர்ட்டிங்கான ஃபேக்டர்ஸ் என்னென்னங்கிறது தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ், ஸோ டோன்ட் ஸ்கிரிபிள். நான் எகைன் சொன்ன மாதிரி தான், எதுவும் ஸ்கிரிபிள் பண்ண வேணாம். என்னை வந்து மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகும், அதுக்காக தான். ஓகே, ஸோ இந்த ஃபிஃப்த் வேவுக்கான ஃபயர் பவர் என்னென்ன? ஸோ ஒரு 6 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேபெக்ஸ் ரிவைவல். ஸோ கேபெக்ஸ்னா முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன், விச் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் நம்ம புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து ஒரு மிஷினரிஸ் வாங்குறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதனால மிஷினரிஸ் வாங்குவாங்க. ஒரு அழியிற கம்பெனி வந்து மிஷினரிஸ் வாங்கிட்டு இருப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை. அதே ஒரு கம்பெனி இருக்குது, எக்ஸ்பேன்ஷன் போகிறாங்க, ஸோ ஒரு பில்டிங் வாங்குறாங்க. ஸோ ரெண்டல் கொடுக்க வேணாம், அந்த ரெண்டை கட் பண்ணி நம்ம பில்டிங்காக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ஒரு அசெட் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு அழியிற கம்பெனியுமே கேபெக்ஸை வந்து கிரியேட் பண்ண மாட்டாங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு க்ரோ ஆகிற ஸ்டேஜில் இருக்குது, இல்லை வந்து ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறது தான் கேபெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக இந்த கேபெக்ஸ் வந்து எல்லாருக்குமே, நாட் ஒன்லி ஃபார் இண்டெக்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி, ஏன்னா இண்டெக்ஸ் இஸ் பேக்டு பை கம்பெனிஸ், ரைட்? ஸோ எல்லா கம்பெனிஸ்க்குமே வந்து எந்தெந்த கம்பெனிஸில் கேபெக்ஸ் கிரியேட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் மோர் ப்ராபப்ளி ஃபேவரபிள் ஃபார் த கம்பெனிஸ், ஏன்னா அதெல்லாம் வந்து சஸ்டைனபிளான பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இந்த கேபெக்ஸ் ரிவ்யூவில் ரீசெண்டாக S&P குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி, யூஎஸோட ஒரு ஏஜென்சி, அவங்க இந்தியன் கார்பரேட் செக்டாரை வந்து அசஸ் பண்ணும்போதும் தே ஹவ் அசஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட் டேட்டா. $850 பில்லியன் வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் வந்து நம்ம கேபெக்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது இந்தியன் கார்பரேட்ஸ் எல்லாம் வந்து இவ்வளவு அமௌண்ட், அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 72 லட்சம் கோடி, சரிங்களா? இந்த அளவுக்கு வந்து கேபெக்ஸ் வந்து இன்ஃபியூஸ் பண்ண போகிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக வந்து அவங்க மிஷினரிஸ்லையோ இல்லை வந்து வாட் எவர் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து PLI ஸ்கீம்ஸ் கொடுத்துருந்தாங்க, சோலாருக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் சேர்த்து கிட்டத்தட்ட $850 பில்லியன் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இந்தியன் எக்கானமிக்குள்ளே பம்ப் ஆக போகுது, விச் இஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் தி ஃபிஃப்த் வேவ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த ஃபிஃப்த் வேவ்க்கு வரணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருந்தால் தான் அந்த ஃபிஃப்த் வேவ் ட்ரிகர் ஆகும். இல்லைனா வந்து ஒரு கன்சாலிடேஷனில் கூட முடியிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. எலியட் தியரி படி அதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பட் அகைன் இது அப் ட்ரெண்டில் முடியும் அப்படின்னு சப்போர்ட்டிங்கான ஃபேக்டர்ஸ் நான் ஒன்றா அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேபெக்ஸ் ரிவைவல். ஸோ இது வந்து $850 மில்லியன் பில்லியன் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் ட்ரிகர் ஆக போகுது. திஸ் இஸ் த மெயின் சப்போர்ட்டிங் ஃபேக்டர் ஃபார் தி ஃபிஃப்த் வேவ். ஓகே, இந்த கேபெக்ஸ்னால என்னென்னலாம் பெனிஃபிஷியரிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெண்டிங் வந்து அதே S&P குளோபல் ரேட்டிங்ஸ் வந்து கிறிசில் மூலியமாக நம்ம எடுத்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2030 செக்டார் வைஸாக அவங்க ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்டார் பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன்.
வி ஆல் நோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ தமிழ்நாடு கிட்டத்தட்ட பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க, நிறைய கடனில் இருக்காங்க. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கடனில் வச்சு தான், சவுத் ஜோனில் மெயினாகவே, ஸோ கடனில் வச்சு தான் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா. அண்ட் அதுக்கடுத்து வந்து ஆயில் அண்ட் கேஸ், ஏர்லைன்ஸ் ரீசெல்லாம் இண்டிகோ, ஏர் ஏஷியா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கூட போச்சுல. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டீல் செக்டர், ஸ்டீல், டிரான்ஸ்மிஷன், டெலிகாம் பெரிய இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். அதில் கூட இப்போ வோடாஃபோன் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி ஏர்டெல் அவங்களாம் வந்து பெரிய கம்பெனிஸோட டைப் பண்ண, எலான் மஸ்க் கம்பெனியோட டைப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அகைன் கிரீன் ஹைட்ரஜன், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங், ஆட்டோ, சிமெண்ட் அண்ட் இது இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸுமே டாப்பாக சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேபெக்ஸ் ரிவைவல்னால பெனிஃபிஷியரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள், நம்ம ஒரு பில்டிங் ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பில்டிங்க்கு ஆப்வியஸ்லி பவர் ஜென்ரேஷன் தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ பவர் இருந்தால் தான் அந்த பில்டிங்கில் இருக்கிற எல்லா நார்மல் ஆப்ரேஷன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டாக பெனிஃபிஷியரி ஆகிறதும் இந்த பிளான்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ இது முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி குட் ஃபார் யூ. ஸோ பவர் ஜென்ரேஷன், ஆயில் அண்ட் கேஸ், இந்த டாப் 3 லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பெனிஃபிஷியரி. சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ இந்த பெனிஃபிஷியரிஸில் வேறு எப்படிலாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ், வேறு என்னென்ன செக்டர்ஸ், இதுக்குள்ளே வேறு என்ன ஸ்டாக்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய பர்சனல் பிக், இட்ஸ் நாட் அ சஜஷன், என்டிபிசி, டாடா பவர் அண்ட் பவர் கிரிட், இந்த 3 கம்பெனிஸுமே வந்து ரொம்ப இதாகும். ஏன்னா இந்தியா இஸ் பர்சிங் டுவர்ட்ஸ் இட்ஸ் 500 கிகாவாட் அந்த இதை வந்து ரீச் பண்ணணும். அப்படிங்கிறனால இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த பவர் ஜென்ரேஷனுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதுக்கான எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ இந்த கேபெக்ஸ் ரிவைவில் மெயினான ஒரு வின்னர்னு பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷனாக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து ஆயில் அண்ட் கேஸ், ஆப்வியஸ்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ ரிலையன்ஸாக இருக்கட்டும், ஓஎன்ஜிசி, இதெல்லாமே வந்து ஒரு இந்த கேபெக்ஸ் ரிவைவில் ஒரு பெனிஃபிஷியரியாக இருக்கும். அதுக்கே நான் சொன்ன மாதிரி பில்டிங் அந்த மாதிரி விஷயங்கள, பிளான் மிஷினரிஸ், ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டீல், சிமெண்ட் எல்லாமே அது வந்து ப்ராக்ஸி ஸ்டாக்ஸாக போயிடும். ஸோ எல்லா ஸ்டீல் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிமெண்ட் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இந்த கேபெக்ஸ் ரிவைவில் ரொம்ப பெனிஃபிஷியராக இருக்கும். அகெயின் கேபெக்ஸ் ரிவைல் நான் பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் நான் பின் பாயிண்ட் பண்ணல, ஜென்ரலாக திஸ் இஸ் கோயிங் டு பி a big support for the fifth wave. ஸோ நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஜென்ரலாக இப்போ நான் இது ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸாக நிஃப்டிக்கான ஒரு இது எடுத்திருந்தேன், இபிஎஸ் எடுத்திருந்தேன். ஸோ நிஃப்டி வந்து 24 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 534 ஏர்னிங்ஸ் வந்து இபிஎஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயரில் 733, அதுக்கப்புறம் 980 அண்ட் கரண்ட்டாக 1050 இபிஎஸ். அதாவது நிஃப்டி 50 இருக்க எல்லா கம்பெனிஸோடைய டோட்டல் ஏர்னிங்ஸ் இபிஎஸ் தான் இங்கே நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 CAGR நிஃப்டியோடைய க்ரோத் இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் இதே க்ரோத் இருக்குமானா கண்டிப்பாக இல்லை. எகெயின் S&P கிரெடிட் ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்கான ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருங்க, விச் இஸ் 5 to 6% வந்து க்ரோத் இருக்கும் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தேர்ட் வேவ் தான் வந்து உங்களுக்கு லாங்கஸ்ட் வேவ். சரிங்க. எலியாட்டில் வந்து தேர்ட் வேவ் தான் பிக்கஸ்ட் வேவாகவும் இருக்கும், லாங்கஸ்ட் வேவாக இருக்கும். அண்ட் ரொம்ப குவிக்காக லைக் எது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். பட் ஃபிஃப்த் வேவ் அப் ட்ரெண்டாக இருந்தாலுமே உங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அது ஏன் அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் க்ரோத் வந்து அதே மாதிரி இருக்க போகிறது இல்லை. லைக் பாஸ்ட் தேர்ட் வேவ்ல இருந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பார்த்துட முடியாது. இங்கே ரொம்ப ப்ரிசைஸாக பர்டிகுலரான சில கம்பெனிஸில் தான் ஃபிஃப்த் வேவ் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கு சப்போர்ட்டிங்கான ஃபேக்டர் தான் அந்த 5 to 6% க்ரோத் இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸுக்கு. சரிங்களா. ஸோ அகெயின் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இபிஎஸ் எக்ஸ்பேன்ஷன் தான். லைக் இண்டெக்ஸ் மேலே போகணும் அப்படின்னா எல்லா உலகத்தில் போர் நடக்கலாம், அது எது வேணால் நடக்கலாம். பட் ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுது. எகெயின் நான் எப்பவுமே ஜென்ரல் ஒரு டேர்ம் சொல்லுவேன், ப்ரைஸஸ் இஸ் ஸ்லேவ் ஃபார் ஏர்னிங்ஸ் அப்படி ஒரு டேர்ம் இருக்குது. நான் இல்லை, பெரிய பெரிய இன்வெஸ்டர் சொல்லிட்டு இருக்கிற டேர்ம் தான், அதை தான் பார்த்து காப்பீடு சொல்கிறேன் நானும். ஸோ ப்ரைஸஸ் இஸ் ஸ்லேவ் ஆஃப் ஏர்னிங்ஸ் அப்படின்னா என்ன, எந்த ஒரு கம்பெனியோட ப்ரைஸாக இருந்தாலும் சரி, ஷேர் ப்ரைஸாக இருந்தாலும் சரி, நல்ல ரிட்டர்ன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது எவ்வளோ ஃபஸ்ட்டு என்ன சுச்சுவேஷன் மோசமாக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் இட் வில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அது வந்து கண்டிப்பாக ரீபவுண்ட் ஆகி ஹையர் ஹைஸை நோக்கி வந்துடும். சரிங்களா. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அந்த இபிஎஸ். அண்ட் எகெயின் நான் சொன்ன மாதிரி இந்த நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு 5 to 6% இபிஎஸ் க்ரோத் இருக்கும். எகெயின் திஸ் க்ரோத் தான், டி க்ரோத் இல்லை. ஸோ இந்த க்ரோத் சப்போர்ட் பண்ணுறதுனால இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக வச்சுக்கிறேன் இந்த ஃபிஃப்த் வேவ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப ட்ரெண்டான ஒரு ஃபேக்டர் இது, பாலிசி கண்டினியூட்டி. ஸோ என்னன்னா இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தோம், ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணாங்கன்னு. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ்லேயே ஒரு கட் இருந்துச்சு. ஸோ ஜென்ரலாக இந்த ஆர்பிஐ ரேட் கட்ஸ்லாம் என்னன்னா வந்து நம்ம ஆர்பிஐ அவங்க பேங்க்ஸ்க்கு லெண்ட் பண்ணுற ரேட்டு அண்ட் பேங்க்ஸ் நமக்கு எவ்வளோ வந்து லோன் தராங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் எக்ஸப்ட் கோல்டை தவிர்த்து.
ஸோ மற்ற எல்லா விஷயங்களுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பாண்ட் ஈல்ட்ஸு எல்லாமே இந்த ஆர்பிஐ ரேட் கட் மூலிமா, ரெப்போ ரேட் மூலிமா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ ரீசெண்டாக 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோம் லோன் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ரேட் கட்னால என்ன நடந்திருக்கு, இது ஏன் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 3% கிட்ட 3.5% அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம ஹிட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் பிலோ 4 கிட்ட வந்தாச்சு. ஸோ இது கரண்ட் மந்தோடைய இன்ஃப்ளேஷன், இயர் ஆன் இயர் இன்ஃப்ளேஷன் கம்பேர் பண்ணி நம்ம நல்லாவே கண்ட்ரோல்டாக இருக்கு. என்னதான் வார் நடந்தாலும், க்ரூட் ஒரு பக்கம் ஹைக்காக இருந்தாலுமே, அஸ் அ இந்தியன் எக்கானமியாக பார்க்கும்போதும் நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து கர்வ் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து தைரியமாக இந்தியன் கவர்மெண்ட் கட் பண்ணியிருக்காங்க. சாரி, ஆர்பிஐ கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஸ்டான்ஸுமே கிளியராக சொல்லியிருக்காங்க. நியூட்ரல் தான் அவங்களோட ஸ்டான்ஸு. இதுக்கப்புறம் ரேட் ஹைக்ஸுங்கிறது வந்து எதிர்பார்க்க வேணாம் அப்படிங்கிற கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ நியூட்ரல்னு மோர் ப்ராபப்லி ரேட் கட்ஸ் வரலாம். ஆர்எல்ஸ் இதே ஸ்டேபிளான ரேட்ஸோட வந்து கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் 6 to 8 மந்த்ஸ்க்கு கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறது அந்த ஸ்டான்ஸு. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்ல இருந்து கம்மியான ரேட்ஸ் இருக்கும் போதும் இது ஃபிஃப்த் வேவுக்கான ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருக்கு. இது ஏன் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஃப்ளேஷன் வந்து ரேட் கட் இன்ஃப்ளேஷன் வந்து சாஃப்டானால தான் ரேட் கட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் சிபிஐ வந்து அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அதாவது விச் இஸ் இன்ஃப்ளேஷன் வந்து 4% கீழே இருக்கும் போதும் we can expect more rate cuts. இதுக்கப்புறம் ஃபர்தராக ரேட் கட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ரேட் கட் நடக்குன்னா என்ன பலன், மார்க்கெட்டுக்கு என்ன பலன், அஸ் இண்டிவிஜுவலாக எனக்கு என்ன பலன் பார்த்தீங்கன்னா சிம்பிள். லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், சீப்பரான லோன்ஸ் கிடைக்கும். நம்ம ஒரு நார்மலாக இது ஒரு 3-4 மந்த்ஸ் பேக் வந்து ஒரு ஹோம் லோன் எடுக்கணும் அப்படின்னா 8.5%, பிஸ்னஸ் லோன் எடுக்கணும்னா 15-16% கணக்கு எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு பர்சனல் எடுக்கணும் கூட 12 to 15% ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து 1 or 2% ட்ராப் ஆகும். ஸோ சீப்பரான லோன்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இதனால எகைன் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னல, கேபெக்ஸ் ரிவைவல்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொன்னேன். ஸோ இப்போ எல்லா கம்பெனிஸும் கையில் காசு வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கடன் வாங்கும்போது அந்த கேபெக்ஸ் ரிவைவலுக்கான அகைன் அந்த கடன் ஈஸியாக கிடைக்குது, கம்மி ரேட்டில் கிடைக்குது. ஸோ கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் சரி, எக்ஸ்பான்ஷன் சரி, ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணும் இந்த ஃபிஃப்த் வேவ்ல. ஸோ ஈஸியாக வந்து கன்செப்ஷன் அஸ் அ நம்மளும் மக்கள் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம். ஸோ பிஸ்னஸ் நல்லா இருக்கும். வீடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வாங்கலாம், பைக் வாங்கலாம், ஆட்டோமொபைல்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இன்டைரக்டாக இந்த ரேட் கட்டுங்கிறது கம்பெனிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடாக முடிஞ்சிருக்கு. எகைன் கடனில் இருக்க கம்பெனிஸ்க்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவ். ஓகே, இதுக்கு அடுத்து வேற என்ன பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இட் இம்ப்ரூவ்ஸ் ப்ராஃபிட் மார்ஜின். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க அதிகமாக டெட் வச்சிருக்காங்க, கடன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி ஒரு 5 கோடி ரூபாய் கிட்ட வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ட்ராப் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்ரெஸ்ட், அவங்க கட்டுறது இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக ட்ராப் ஆகும். 4.5% ட்ராப் ஆகுதுன்னா இந்த மீதி 50 lakhsங்கிறது எங்கே ஆட் ஆக போது, அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸில் ஆட் ஆகும். ஸோ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், டிஃபால்ட்டாக இபிஎஸ்ஸுமே ஷிஃப்ட் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். எகைன் எல்லாமே இன்டர்லிங்க் ஆகக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான். ஸோ இபிஎஸ் ஷிஃப்ட் ஆகும், எகெயின்ஸ்ட் அ சப்போர்ட்டிங் ஃபேக்டர் ஃபார் தி நிஃப்டியோட ஃபிஃப்த் வேவுக்கு. சரிங்களா? ஸோ லோவர் ரேட்ஸ் இருக்கும் போதும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாண்ட்ஸ். அகைன் நம்ம வெறும் லோன் மட்டும் தான் கட் ஆகாமா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் கண்டிப்பாக இல்லை. பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கணும், ஃபிக்ஸ்டு அசட்ஸில் இருக்கிறது, பாண்ட்ஸு, எஃப்டி, அப்புறம் ஃபிக்ஸ்டு கோல்ட் பாண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ட்ராப் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆகும், எகைன் இன்வெஸ்டர்ஸ் அதை அட்ராக்ட் பண்ணாது. ஸோ இப்போ நான் இன்வெஸ்டர், நான் இங்கே இருக்கேன், நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 21,000 22,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போதும் எனக்கு பாண்டோ இல்லை வந்து எஃப்டியோ ஒரு 6% இல்லை 5% தருது. எனக்கு அது அவசியம் இல்லை. நான் அதை அஸ் இன்வெஸ்டர் நான் என்ன பண்ணுவேன், அங்கே இருக்கிற மணியை புல் அவுட் பண்ணிட்டு வந்து ஈக்விட்டிஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் பம்ப் பண்ண இருப்பேன். ஸோ ஃப்ரெஷ் ஃப்ளோ வர்றதுக்கும் இந்த ஆர்பிஐ ரேட் கட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஈக்விட்டிஸில் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளோஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எகெயின் ஆனால் இந்த இதில் வந்து ஒரு 4 ஃபேக்டர் போக 5வது முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, இந்த ரேட் கட்னால இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகிறதுக்கு, அதாவது நான் சொன்ன ஃபிஃப்த் வேவ் புஷ் பண்ணும் போதும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் ட்ரேட் ஆகும். இந்த ஃபிஃப்த் வேவ்ல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ட்ரேட் ஆக இருக்கும். ஏன்னா வேற அசட் கிளாஸஸ்லாம் பெருசாக சப்போர்ட் பண்ணல, அண்ட் லோன்ஸ் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கும் போதும் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும். அண்ட் அகைன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகும் இந்த ஃபிஃப்த் வேவ். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த ஃபிஃப்த் வேவ் சப்போர்ட் பண்ணுற முக்கியமான ஃபேக்டர் இதுதான், எஃப்ஐஐஸ் ரீபில்டிங் பொசிஷன். ஸோ லாஸ்ட் மே மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 18,000 crore இந்தியன் ஈக்விட்டிஸ், அதாவது எகைன் இட்ஸ் நாட் எஃப்என்டோ, ஈக்விட்டிஸில் மட்டுமே அவங்க வந்து 18,000 கோடி பம்ப் பண்ணியிருக்காங்க. யார்? வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஜென்ரலாக வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் பம்ப் பண்ணாலே டிஃபால்ட்டாக புல் மார்க்கெட்டுக்கான ஒரு ட்ரிகராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஜூனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய வார் சிச்சுவேஷன்ஸ் அந்தந்த அஃபேர்ஸ்லாம் வந்தனால தான் ட்ராப் ஆச்சு. ஆனால் எகைன் நம்ம ரேட் கட்ஸையும் பாசிட்டிவாக கொடுத்து மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் இது இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். ஏன்னா எஃப்ஐஐ டேர்னிங் இன் ஃப்ரம் பியரிஷ், ஏன்னா அக்டோபர்ல இருந்து பியரிஷாக இருந்துட்டு இப்போ புல்லிஷாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ விச் இஸ் அ டர்ன் அரவுண்ட் பாயிண்ட். இங்கேருந்து நிஃப்டி வந்து
ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருந்தாலுமே we are heading towards 30,000ங்கிறது மோர் ப்ராபப்ளி ஃபெமிலியரான ஒரு ஃபேக்டராக இருந்திருக்கு இந்த எஃப்ஐ ரீபில்டிங் பொசிஷன் டேர்ம்ஸில். சரிங்களா? ஓகே, கிரேட். ஸோ நெக்ஸ்ட், ஓகே, எஃப்ஐ வந்து சூப்பர், அவங்க வந்து பில்ட் பண்ணிட்டாங்க பொசிஷனை. வாட் அபவுட் டிஏஏ, வாட் அபவுட் ரீட்டைல்? அஸ் இந்தியன் ரீட்டைல் பீப்புள் நம்ம என்னெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு ஃபேக்டர் இருக்கு. மே மந்த் எஸ்ஐபியோட இன்ஃப்ளோஸ் வந்து லைஃப் டைம் ஹை, அதாவது அதோடைய லைஃப் டைம் ஹை வந்து ஹிட் பண்ணுச்சு, விச் இஸ் 26,688 crores வந்து எஸ்ஐபிஸ் இன்ஃப்ளோஸ் ஆயிருக்கு ரீசென்ட் டைமில். இட்ஸ் கம்ப்ளீட்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா ஈக்விட்டி, டெட் ஃபண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு என்க்ளோஸ் பண்ண ஒரு வேல்யூ இது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 10,000 இருந்தோம், 15,000, 20,000, 26,000 crores. ஓகே, இந்த எஸ்ஐபி அவ்வளோ அதிகமாக இருக்குது, ஆல் டைம் ஹையில் இருக்குன்னா இதனால என்ன ஃபேவர் இந்த ஃபிஃப்த் வேவ் வந்து சப்போர்ட் பண்ண போதுன்னா சிம்பிள், டிஐஏ கிட்ட, அதாவது டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட மணி நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு ஷாக் வந்தாலும், லெட்ஸே வந்து ஒரு ஒரு வார் சினாரியோ, ஹோப்ஃபுல்லி அது எதுவும் பெருசாக எஸ்கலேட் ஆக கூட நம்புறேன். பை சான்ஸ் அந்த மாதிரி வந்தாலும் கூட நம்மளுடைய ட்ராடவுன் கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், ஜென்ரலாக டிஏஎஸ் வந்து எப்போவுமே அதை ஷாக்கை அப்சர்வ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. எஃப்ஐஎஸ் வந்து இஷ்டத்துக்கு செல் பண்ணாலுமே டிஏஎஸ் வந்து அந்த மாதிரி செல் பண்ணுறது வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ட்ராடவுன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிஏ ரொம்ப பெரிய ஆஸ்பெக்டாக இருக்கும். ஸோ இது அவங்க கையில் காசு இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிச்சிருது. 26,000 கோடி மந்த்லி இன்ஃப்ளோ வருதுங்கும் போதும் ஸோ அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க ஷாக் அப்சர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஃபேக்டர். இது டிஃபால்ட்டாக வந்து ஃபிஃப்த் வேவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர். ஓகே, இந்த எஸ்ஐபி ஃப்ளோ வேற என்ன விஷயத்தை சொல்லுது அப்படின்னா, ரீட்டைல் பீப்புள் என்னதான் வார் நடந்தாலும் சரி, கோல்டு நியூ ஹை நோக்கி போயிட்டு இருக்கு, எல்லா ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே எஸ்ஐபிஸ் இட்ஸ் நாட் ஸ்டாப்பிங். ஆஸ் அ ரீட்டைல் பீப்புள் வந்து எஸ்ஐபிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க, புது புது என்ட்ரன்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்காங்க, நிறைய ஃபோலியோஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ரீட்டைல் பீப்புளுமே மார்க்கெட்டில் ரொம்ப வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இது இஸ் குட் சைன். ஏன்னா எல்லாமே வந்து எஃப்ஐடி கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கணும் இல்லை, நம்மள மாதிரி ரீட்டைல் பீப்புளுமே கொஞ்சம் நம்மளுடைய அந்த ஓனர்ஷிப் வந்து வர்றதுக்கான இது நல்ல விஷயமா இருக்கு. சரிங்களா? ஸோ வந்து ஸோ எஸ், ரீட்டைல் பீப்புள் உள்ள வர்றது வந்து இட்ஸ் அ குட் சைன் ஃபார் தி ஃபிஃப்த் வேவ். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் பீக் நியர். ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே, இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஆல்மோஸ்ட் வந்து லைஃப் டைம் ஹை நோக்கி போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான ரேஷியோ கோல்டுன்னு நான் பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு ரேஷியோ வந்து நான் கண்டிப்பாக காமிச்சாங்க, இட்ஸ் ரேஷியோ சார்ட். தெரியாதவங்க ப்ளீஸ் டூ ரிசர்ச் அபவுட் தட் ரேஷியோ சார்ட்ஸ். ஸோ எஸ், ஸோ ரேஷியோ சார்ட்டுங்க ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு அசட்டை வந்து கம்பேர் பண்ணுறது ரேஷியோ சார்ட். நான் கோல்டு வந்து நிஃப்டி கூட கம்பேர் பண்ணுறேன், நிஃப்டி டிவைடட் பை கோல்டு ஃபியூச்சர்ஸ் MCXS. ஓகே, ஸோ இந்த ரேஷியோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இது வந்து கோல்டு ஏன் நமக்கு ரிலேட் பண்ண லேட்டராக சொல்கிறேன், பட் ஆனால் வந்து நிஃப்டியோட ஃபிஃப்த் வேவ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ஃபேக்டர் இதுவும் கூட. ஸோ ஜென்ரலாக இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகும், ஒரு ஒரு ஃப்ளாட்டான ஜோனில் ட்ரேட் ஆகும். ஓகே, ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேரலல் ஜோனில் ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு அசட் கிளாஸ் இது. ஐ மீன் ஒரு ரேஷியோ சார்ட் இது. ஸோ எப்பப்பெல்லாம் அது வந்து பீக்குக்கு போதோ அப்போல்லாம் வந்து கோல்டு வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். ஆல்ரெடி எங்களுடைய வீடியோஸ்லையுமே ஷேர் பண்ணிருக்கோம் நிஃப்டி கோல்டு ரேஷியோ சார்ட்டை. ஸோ எப்போல்லாம் இந்த பீக்குக்கு போதோ அப்போல்லாம் வந்து மோர் ப்ராபப்ளி வந்து கோல்டு வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணும், நிஃப்டியை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் எப்பப்பெல்லாம் வந்து இந்த பாட்டமுக்கு போது அப்போல்லாம் வந்து நிஃப்டி அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஃபேக்டர். அண்ட் அகெயின் இப்போ வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஜோன். ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி நான் சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக அட்ரஸ் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் கேபெக்ஸ் சொன்னது அதெல்லாமே அந்த மாதிரி இது ஒரு டேர்ம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு, அதாவது நிஃப்டி வந்து கோல்டை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எகைன் ஐ எம் ரிப்பீட்டிங் அகெயின், நிஃப்டி கோல்டை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து கோல்டு விழுகுன்னு அர்த்தம் இல்லை, கோல்டு மேபி ஸ்டேபிளாக இருக்கலாம், இல்லை வந்து சின்னதாக ரைஸ் ஆகும், ஒரு 1% மூவ் ஆகிற இடத்துல நிஃப்டி ஒரு 2% 3% மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி இஸ் கோயிங் டு அவுட் பர்ஃபார்ம் ஃபார் தி நெக்ஸ்ட் லெக். ஸோ இதுதான் இந்த ரேஷியோ சார்ட் சொல்லுது. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது என்ன நடக்கும்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஓகே கோல்டு இஸ் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க கோல்டில் இருக்கிறத இல்லை கோல்டை பிளெஜ் பண்ணியோ இல்லை கோல்டில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ட்ரிம் பண்ணியோ வாட் எவர் தே வாண்ட் அதை கட் பண்ணிட்டு இங்கே இந்தியன் ஈக்விட்டிஸ்குள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இது ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர். கோல்டு ரேஷியோ சார்ட் பார்க்கும்போதும் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ எஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபேக்டர் இருக்குது. நான் கோல்டு ரேஷியோ சார்ட் சொல்லிட்டேன், பட் அகெயின் என்னுடைய ஃபேக்டரை வந்து சப்போர்ட் பண்ணும்ல. ஸோ அதுக்கு வந்து சிட்டியோடைய ரிசர்ச்.
ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரிசர்ச் ஏஜென்சி அவங்க. ஸோ மிட் ஜூன் டு 2025 அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. கோல்ட் ப்ரைசஸ் ஆஃப் பீக்டு ஆர் எக்ஸ்பெக்டட் டு கன்சாலிடேட் அரௌண்ட் 3,100 to 3,500 per ounce இன் Q3 2025. ஸோ இதுக்கப்புறம் வந்து மோர் ப்ராப்ளி இந்த $3,500 தான் வந்து கோல்ட் ட்ரேட் ஆகும். பீக் அவுட் ஆகுறது மோரார்லெஸ் ஒரு $50-100 வந்து இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். பட் அகைன் இங்கே வந்து ஃபர்தர் ஃபால்க்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. 2026 தான் நியூவா, அதாவது நெக்ஸ்ட் இயர்ல தான் நியூ ரேலியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கோல்டில். இதுக்கப்புறம் வந்து கோல்டு பீக் அவுட், கோல்டு வந்து ஃபர்தர் ரிட்டர்ன்ஸ் தரக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் என்னோட வியூ பாயிண்ட் வந்து மோர் ப்ராப்ளி கோல்டு ஹையர், ஐ மீன் நான் கீழே விழுன்னு சொல்ல, சிட்டியோடைய ரிசர்ச் மாதிரி நான் சொல்ல வரல. நான் வந்து கோல்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கோல்டை விட நிஃப்டி அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரே வியூ பாயிண்ட். ஸோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்கா பண்ண வேணாம்னு நினைக்க வேணாம், தாராளம் பண்ணுங்க. ஸோ பிகாஸ் கோல்டு இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெட்ஜ் ஃபார் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கோல்டு ஒரு பெஸ்ட் ஹெட்ஜாக இருந்திருக்கு. சரிங்களா? ஓகே அகெயின். ஸோ இந்த 6 ஃபேக்டர்ஸ் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபெக்ஸ் ரிவைவல். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபெக்ஸ் பெனிஃபிஷியரி என்னென்னு பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இபிஎஸ் எக்ஸ்பேன்ஷன், இபிஎஸ் எப்படிலாம் எக்ஸ்பேண்ட் ஆகலாம் அந்த பாசிபிலிட்டியுமே நான் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஆர்பிஐடைய ரேட் கட்ஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன் எப்படி இருந்திருக்கு, எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, அதையுமே நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கடுத்து வந்து எஃப்ஐயோடைய ஃப்ளோ, ரீசெண்ட் டைமில் எஃப்ஐயோட ஃப்ளோ எப்படி இருந்திருக்கு. அண்ட் அகெயின் எஸ்ஐபிஎஸ் எப்படி போயிட்டு இருக்கு, ஆல் டைம் ஹைல இருக்கு. அண்ட் கோல்டு வந்து பீக்குன்னு நான் சொல்ல வரல, நிஃப்டியை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு தான் சொல்கிறேன் இந்த இடத்துல. அண்ட் சிட்டி ரிசர்ச்சும் அதை சப்போர்ட்டிங்காக ஒரு ஃபேக்டரும் கொடுத்துருக்காங்க, ரிசர்ச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போதும் அகெயின் கேபெக்ஸ், கோல்டு, பாண்ட்ஸு, பாண்டோட ஈல்டை பற்றி பேசுகிறேன், இபிஎஸ் எக்ஸ்பேன்ஷன், எஃப்ஐஐஸ் அண்ட் எஸ்ஐபி, இன்ஃப்ளேஷன், ரெப்போ ரேட்ஸ், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போதும் அண்ட் அகெயின் இது கூட அடிஷ்னலாக எலியாட் தியரியும் சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது மோர் ப்ராபபிளி we are ஆல்ரெடி இந்த 5th வேவ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் தெரியுது. ஹோப்ஃபுல்லி எல்லா ஃபேக்டர்ஸையும் கனெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து 5th வேவ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் எஸ், ஸோ இதுக்கப்புறம் நம்ம எஸ்ஐபிஎஸ்லாம் வந்து பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, நம்ம 5th வேவ்ல இருக்கோம், எஸ்ஐபிஎஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐபிஸாக இருக்கட்டும், டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும்னா இந்த இந்த 5th வேவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 3rd வேவ் மாதிரி ஸ்மூத்தாக இருக்காது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். லைக் வந்து ஸ்மூத்தாக இருக்காது. நம்ம ஒரு 100 ஸ்டாக், இப்போ 3rd வேவ்ல வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்டாக் மூவ் ஆயிருக்கும் அவுட் ஆஃப் ஒரு 90 ஸ்டாக்ஸ் மூவ் ஆயிருக்கும் அவுட் ஆஃப் 100 ஸ்டாக்ஸில். சரிங்களா? ஸோ இந்த 5th வேவ்ல வந்து அப்படி மூவ் ஆகாது. ஒன்லி 50 இஸ் கோயிங் டு மூவ். 50% ஆஃப் ஸ்டாக்ஸ் மட்டும் மூவ் ஆகும். மீதி அன்குவாலிட்டி, அதாவது ஹை பொட்டென்ஷியல் இல்லாத ஸ்டாக்ஸ், இபிஎஸ் பெருசாக இல்லை, க்ரோத் இல்லாத ஸ்டாக்ஸ், கேபெக்ஸ் பண்ணாத ஸ்டாக்ஸ் எதுவுமே வளராது. ஃப்ளாட்டாக இருக்கலாம், இல்லை டவுன் ட்ரெண்ட்லேயே வரும். ஸோ 5th வேவ் வந்து எல்லாத்தையும் மேலே இழுத்துட்டு போகாது. பர்டிகுலராக ஒரு சில அசெட்ஸ் மட்டும், அதாவது ஒரு சில நல்ல கம்பெனிஸ் மட்டும் மேலே போக இருக்கும். 5th வேவ் ரொம்ப பிக்கியாக இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னாலுமே அதுக்குள்ளே இருக்கிற அசெட்ஸ் வந்து எல்லாம் மூவ் ஆகாமல் கேட்டிங்கன்னா 3rd வேவ் மாதிரி இருக்காது. 3rd வேவ் தான் ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் மேலே கொண்டு போகிற வேவ். 5th வேவ் அப்படி இல்லை, ரொம்ப பிக்கியாக இருக்கும், ரொம்ப சூஸ் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எஸ்ஐபிஸ் இப்போ ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி என்னோட டெலிகிராம் சேனலே கேட்டிருந்தேன், ஒரு 12K எஸ்ஐபி வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்க. நிறைய பேர் அதுக்கு எஸ் வேற பண்ணியிருந்தாங்க. பட் மை பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் 12,000 rupees per month நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு 1 crore கார்பஸ் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகுது நெக்ஸ்ட் 20 இயர்ஸுக்கு. குவைட் எப்படி ஷாக்கிங்காக இருக்கலாம் நிறைய பேத்துக்கு. இன்ஃபேக்ட் நானே ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வந்து நிஃப்டி வந்து ஒரு 15% சிஏஜில் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் தான். நான் வந்து மறக்கல மாட்டேன். பட் ஆனால் இதுக்கப்புறம் இங்கேருந்து ஃபர்தராக இங்கே இப்போ அசஸ் பண்ண லேஸில் பார்க்கும்போதும் நிஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு க்ரோத் இருக்காது. பட் எகைன் க்ரோத் இருக்க போகுது, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் ரொம்ப பிக்கியாக தான் இருக்கணும் இந்த 5th வேவ்லேயும் சரி. இதுக்கப்புறம் வர போகிற ஃபியூ வேவ்ஸ் அது வந்து குமார் லாங் டேர்ம் வேவ்ஸே எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்பில். ஸோ ரொம்ப பர்டிகுலராக ப்ரிசைஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த 15-16% ஜென்ரேட் பண்ண முடியும். இல்லைனா ஃப்ளாட் 10 to 12% இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் ஆகுது. க்ரோத் இருக்க போகுது, பட் ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது இதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டுக்கு. ஸோ நீங்கள் ப்ராப்பராக அசெட்ஸை வந்து கரெக்டாக டைவர்சிஃபை பண்ணுறீங்க, கரெக்டான அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர்எல்ஸ் கரெக்டான ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த 15 to 16% ஒரு 18-20% அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எஸ், அண்ட் அகெயின் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் மார்க்கெட்டில் அப்படின்னா சும்மா நம்ம ஏதோ ஒரு டேட்டில் எஸ்ஐபிஎஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு நாள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் ஒன்ட் பி ஒர்க்கிங். இதுக்கப்புறம் சொல்கிறேன், இத்தனை நாள் ஒர்க் ஆச்சு, இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அண்ட் இது ஓகே, எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் வி ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இதுக்கு நாங்கள் எதுவும் சார்ஜ் எல்லாம் செப்பரேட்டாக பண்ணுறதில்ல. ஸோ என்னுடைய நம்பர் வந்து நான் வந்து சாட் பாக்ஸில் கொடுக்குறேன். தோஸ் ஹூ வாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் தான், வேறு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் பற்றி எதுவும் கேட்காதீங்க. வி ஆர் நாட் சப்போர்ட்டிங் இட்.
ஒரு ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, இல்லை ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி சப்போர்ட் வேணும் அப்படின்னா என்னை பின் பண்ணுங்க. அண்ட் லாங் டேர்ம் அசிஸ்டன்ஸ்க்கும் நான் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அகைன் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வச்சும் டைரெக்டாக வந்து பீட் பண்ணலாம். அதுவும் ஆல்ரெடி எங்கள் கிளைண்ட்ஸ்க்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது வேணும்னா செகண்ட் ஆப்ஷனல் ஃபார் யூ. அது வேணும்னா நீங்கள் அது கூட ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் சப்போர்ட்டுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இது வேணுங்கிறவங்க வந்து ஆப்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ மீன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளீஸ் பிங் வாட்ஸ்அப்பில் வந்து பிங் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்ஸ் நம்ம இந்த சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஓகே, எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, லாங் டேர்மில் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் வர போகிற எலியாட் ஸ்லைட்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் குமார் will address those எலியாட் ஸ்லைட்ஸ். குமார். தேங்க்யூ மாதவ். வேவ் ஃபைவ்க்கான நிறைய வேல்யூபிள் இன்சைட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் நவ் வேவ் ஃபைவ் ஓகே, வேவ் ஃபைவ் முடிஞ்சவனே என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து 33,000, ஓகே, மார்க்கெட் 33,000 போயிடுச்சு. அதுக்கப்புறம் வாட் மே ஹேப்பன்? அது நிறைய பேருக்கு ஒரு கொஷின் இருக்கும். மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ மாதவ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மார்க்கெட், ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு பயங்கரமாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. நீங்கள் இதில் பாருங்கள், மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அப்கமிங் இயர்ஸில் மார்க்கெட் இப்படி இருக்க போகிறது கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்லி வேவ் அனாலிசிஸ் தான். வேவ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அப்வர்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு 5 வேவ்ஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி, நான் முதல்ல சொன்ன மாதிரி. அதனால உங்களுக்கு மார்க்கெட்டில் 5 வேவ் மூவ்மெண்ட் தான் வந்து இருக்கும். ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் முதல்ல சொல்லியிருந்தேன், ஷார்ட் டேர்ம்னா 1 வீக் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கணும். மிட் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 1 மந்த் சார்ட்ஸை தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அண்ட் லாங் டேர்ம் ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா 3 மந்த்ஸ் இல்லை 6 மந்த்ஸ் சார்ட்டை பார்த்தா தான் நம்மளுக்கு லாங் டேர்ம் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து கிளியராக வந்து கிடைக்கும். ஸோ 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணி நான் இப்போ வந்து எலியாட் வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்லேருந்து 1990ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2008க்கு முன்னாடி வரைக்கும் இருந்த மார்க்கெட் வந்து வேவ் ஒன்னுன்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் 2008ல் உங்களுக்கு ஒரு பெரிய கரெக்ஷன் வந்துச்சு. 60% வந்து உங்களுக்கு வந்து கரெக்ஷன் வந்துச்சு. இந்த 60% கரெக்ஷனை தான் நம்ம வேவ் டூன்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி பிக்கர் பிக்சர்னா நம்ம பெருசாக தான் வந்து பார்க்கணும். ஒரு 40%, 50% வந்து உங்களுக்கு வந்து கரெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அப்சைட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எல்லாமே பெரிய பிக்சருங்கிறதுனால உங்களுக்கு 1000% மூவ், 500% மூவ் தான் வந்து அப்வர்ட் வேவ்ல இருக்கும். அண்ட் கரெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 40-50% வந்து இருந்தே ஆகணும். இதுதான் வந்து லாங் டேர்ம் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம சொல்லுவோம். கரண்ட்லி நம்ம எங்கே இருக்கோம்னா பாயிண்ட் ஆஃப் வியூ, பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், ஒரு 2008லேருந்து ஒரு 30 இயர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ 2040 வரைக்கும் இருக்கிற இதில் நம்ம வந்து சூப்பர் புல்லிஷில் தான் வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேவ் 3 மாதவ் வந்து ப்ரீவியஸாக சொல்லியிருப்பார், வேவ் 3 எப்போவுமே உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அந்த வேவ் 3யை தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வேவ் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னொரு 15 இயர்ஸ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்பிட்வீன் உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் வந்து வரலாம். அந்த பெரிய வேவ் உங்களுக்கு முடிஞ்சவனே, வேவ் 3 முடிஞ்சவனே வி வில் பி கோயிங் ஃபார் பிக் ஃபால். இந்த ஃபால் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2045 டைம் பீரியடில் நான் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து ஃபியூச்சரிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அந்த டைமில் நிறைய பேர் எதிர்பார்க்காத பெரிய ரெஷன் வந்து உங்களுக்கு நடக்கலாம். மார்க்கெட் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி 30,000 இல்லை 25,000 கூட மார்க்கெட் வந்து கீழே விலகலாம். யோசிச்சு பாருங்கள், 2040ல் மார்க்கெட் 25,000 இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ நம்ம 2024ல் 2025ல் நம்ம 25,000ல் வந்து நிஃப்டி இருக்குது. இதே ஒரு 20 வருஷம் கழித்து நிஃப்டி இதே ஜோனில் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது 0 ரிட்டர்னில் தான் வந்து இருந்திருப்பீங்க. இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நான் அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து இப்போது நம்ம இந்த வேவ் 3யை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேவ் 3 டு வேவ் 4, அந்த வேவ் 4 கரெக்ஷன் ஏன் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வேவ் 3யை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே,
ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வேவ் த்ரீ உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2008 கிராஷில் வந்து உங்களுக்கு வந்து வேவ் த்ரீ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஒன், அந்த 10-year பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னேன் இல்லைங்களா, அந்த 10-year பாயிண்ட் ஆஃப் வியூ வேவ் ஒன். அந்த வேவ் ஒன் முடிஞ்சோடனே உங்களுக்கு வேவ் டூ கரெக்ஷன் வந்து நடந்துச்சு. அதுதான் கோவிட் கரெக்ஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் வந்து இப்போ வேவ் த்ரீல இருக்குது. அந்த வேவ் த்ரீ தான் நம்ம ப்ரீவியஸாக வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் பார்த்துருந்தோம். அந்த வேவ் த்ரீ நமக்கு ஒரு 33,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 31 to 33,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னொரு கரெக்ஷன் நடக்கலாம். அந்த கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்ஷன் மூலியமாக நம்ம திருப்பி 25,000 வந்து வரலாம். இந்த கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2027 இல்லை 2029 நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் இந்த பெரிய கரெக்ஷன் நடந்துச்சு. 2008 கிராஷ்க்கு அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு கோவிட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு 2028 இல்லை 2029 பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஒரு கரெக்ஷன் நடக்கலாம். அந்த கரெக்ஷன் மோஸ்ட் ப்ராபப்ளி எதனால இருக்குங்கிறது நம்மளுக்கு இப்போவே சின்ன சின்ன கிளிம்ஸ் கிடைக்குது. இட்ஸ் வார். மோஸ்ட் ப்ராபப்ளி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வார்னு சொன்னவொடனே வந்து டோன்ட் பேனிக். வேர்ல்டு வார் 3 அளவுக்கெல்லாம் இல்லை. இப்போ நிறையா வந்து வேர்ல்டு வைடாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ப்ரீவியஸாக வந்து ஒரு 100 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த மாதிரி வந்து வார் வந்து நடக்காது. மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் எதனால் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுன்னா, இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டுருக்கு அண்ட் ஈரான் இஸ்ரேல் வார் ரீசெண்டாக கூட அட்டாக் இன்னைக்கு கூட நடந்துருந்துச்சு. அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக இந்தியா பாகிஸ்தான் அட்டாக் கூட வந்து நடந்துச்சு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நடக்கும். எப்போ வந்து உங்களுக்கு வந்து பீக் அவுட் ஆகும்னா, க்ரூடோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து மேலே போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டாக்ஸ் மட்டும் நடந்துட்டு இருக்கும். பெரிய எஸ்கலேஷன்ஸ் வந்து 2 நாடு வந்து போய் ஆர்மி போய் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்காது. சின்ன சின்ன எஸ்கலேஷன்ஸ் வந்து நடக்கும். இந்த கரெக்ஷன் எதனால வந்து உங்களுக்கு வரலான்னா, சைமல்டேனியஸாக ஒரு 2 or 3 கண்ட்ரீஸ் மாற்றி மாற்றி வந்து அட்டாக் ஈரான் இஸ்ரேல் போயிட்டு இருக்கு. அதே சமயம் ரஷ்யா உக்ரைன் அவங்களும் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா ஒரு 2 or 3 days தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அதுலேயே வந்து உங்களுக்கு மார்க்கெட் பெரிய கரெக்ஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஏன்னா க்ரூடோட ப்ரைஸ் ஒரு ஒரு கண்ட்ரிக்கு சண்டை வரும்போதே உங்களுக்கு வந்து 100% பக்கத்தில் ஆகுதுன்னா, ஒரு 3 to 4 கண்ட்ரிஸ் வந்து மாற்றி மாற்றி சைமல்டேனியஸாக அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு க்ரூட் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக போகும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய அட்டாக்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆர்மி ஓரியன்டாக அட்டாக்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இது வந்து இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஃப்யூச்சரை நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்ம ஆஸ்ட்ராலஜர்ஸ் கிடையாது. நம்ம வந்து சார்ட் என்ன சொல்லுதோ அதை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ வேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வி ஆர் இன் வேவ் த்ரீ. வேவ் த்ரீ முடிஞ்சவனே ஒரு கரெக்ஷன் வந்து நடக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி அது வந்து வாராக வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். இல்லை அந்த டைமில் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து இந்த வேவ் வந்து இனி ஒரு 1 or 2 year வந்து நம்மளுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஒரு வேவ் இருக்குது இல்லைங்களா, 3 to 4. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி பிக். ஏன்னா எலியாட்டில் ஒரு தியரட்டிக்கல் கான்செப்ட் இருக்குது. என்னென்னா, ஒரு வேவ் வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா இன்னொரு வேவ் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும். கரெக்ஷனாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து வேவ் 1 to வேவ் 2 வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டைம் பீரியட் அண்ட் சின்ன கன்சாலிடேஷன்லேயே வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா, வேவ் 3 and 4 உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த வேவ் 3 and வேவ் 4 இஸ் கோயிங் டு பி த டிசைடிங் ஃபேக்டர். மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எப்போ ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்கன்னா, இந்த பீரியடில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. 2030 to 2035 அந்த பெரிய மெகா ஒரு கரெக்ஷன் நடக்கிற டைமில். ஏன்னா இப்போது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்போவுமே வந்து அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து கொடுக்கும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 20 மார்க்கெட் வந்து சூப்பர் மூவ் கொடுத்துச்சு. ஒரு டிப்பு வந்தவொடனே நம்ம வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவோம். மார்க்கெட் மேலே போகிற மாதிரி வந்து ஆயிரும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேவ் 3 to வேவ் 4ல் நம்ம அதே மாதிரி தான் நினைப்போம். ஒவ்வொரு டிப்பையும் பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். பட் வாட் இஃப் ஐ டெல் யூ, அந்த டிப் ஒரு 5 to 6 years கண்டினியூஸ் ஆனால் எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். என்னடா மார்க்கெட் மேலேயே வர மாதிரி. ப்ரீவியஸாக நம்ம பார்த்ததுல கொரோனா வைரஸ் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரே மாதம்தான் வந்து இருந்துச்சு. இதெல்லாம் இன்பிட்வீன் லேயர்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேவ் 3 to வேவ் 4 எக்ஸ்ட்ரீமாக ஒரு 4 to 5 years இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஏன்னு நான் சொல்கிறேன்னா, வார் அந்த மாதிரி விஷயத்தை தாண்டி மதர் மார்க்கெட்டுன்னு நம்ம எதை சொல்லுவோம்னா யூஎஸ் மார்க்கெட்டை சொல்லுவோம். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வீக்காக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அனலிஸ்ட் நிறையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு 5 to 6 years கழிச்சு யூஎஸ் மார்க்கெட் உங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து வீக் ஆகலாம். ஏன்னா யூஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி. நம்ம டெவலப்பிங் கண்ட்ரியில் இருக்கிறதுனால இப்போ வேவ் 3ல இருக்கும். யூஎஸ் பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரி.
டெவலப்டு கண்ட்ரி வந்து இப்போ வேவ் 5ஓட எண்டில் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து இருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட் வேவ் 5 முடிஞ்சோன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு கரெக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ யூஎஸ் மார்க்கெட்டே நம்மளுக்கு வந்து பெரிய ரிட்டர்ன் கொடுக்காட்டி இந்தியன் மார்க்கெட் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மேலே போகாது. இந்த வேவ் 3ல பார்த்தீங்கன்னா, இப்போ வேவ் 2 டு வேவ் 3 ப்ரொஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்கும். பட் இந்த வேவ் 3 டு வேவ் 4ல மற்ற எந்த மார்க்கெட்டுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. இந்தியா வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக தான் வந்து இருக்கும். பட் மற்ற மார்க்கெட் எல்லாமே உங்களுக்கு கீழே விழுகலாம். அப்படிங்கிற போது யூஎஸ் மார்க்கெட்டில் 50-60% கரெக்ட் ஆகலான்னு பெரிய பெரிய அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் வாரன் பஃபட் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கேஷை வந்து வச்சுக்கிட்டே தான் வந்து இருக்காரு. ஒவ்வொரு ஹைலையும் வந்து புக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இதெல்லாமே ஒரு ஆன்டிசிபேஷன் தான். இந்த மாதிரி நடக்கலாம். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆஸ்ட்ராலஜர்ஸ் கிடையாது. அந்த பாயிண்ட் வரும்போது தான் நம்மளுக்கு அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். பட் ஒரு வேவ் அனலைஸ் பண்ணுற ஒரு சார்ட் அனலிஸ்டாக நம்ம இருந்தோம்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் வேவ் 1 முடிஞ்சு அந்த 1990 டு 2020 டைம் பீரியடில் வேவ் 1 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன். அதுக்கப்புறம் 2010 டு 2030 வரைக்கும் ஒரு மேசிவ் மூவ் இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2030 இல்லை 2035லேருந்து அப்கமிங் ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு ஒரு கரெக்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த டைமில் நம்ம இருக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அந்த டைமில் என்ன நடக்குது. ரேட் ஹைக்ஸ் வந்து மேசிவாக நடக்குதா, இல்லை ப்ரீவியஸாக வந்த மாதிரி ஃபினான்ஷியல் கிரைசஸோ இல்லை யூஎஸ் மார்க்கெட் அடிப்படுறதோ அது அந்த டைமில் வரும்போது தான் தெரியும். பட் ஆன்டிசிபேஷன் படி ஆஸ் வேவ் அனாலிசிஸ் அண்ட் வேவ் தியரி படி வி நீட் டு கோ ஃபார் வேவ் 4. அந்த வேவ் 4 வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு சில வருஷங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த வேவ் 4 வந்து இருக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸாக வந்தது பார்த்தீங்கன்னா லார்ஜர் டைம் ஃப்ரேம் படி 1.5 இயருங்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா 2008 கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இயர் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிட்ரேஸ் ஆயிடுச்சு. லாங் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன்னா இது 1990 2050 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது 1.5 இயருங்கிறது ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம்தான். நெக்ஸ்ட் வேவ் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கலாம். அது அந்த டைமில் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அந்த டைமில் வரும்போது வி கேன் அனலைஸ் என்ன நடக்குது, வார் மேஜராக எஸ்கலேட் ஆகுதா, இல்லை வந்து திருப்பி வைரஸஸ் ஏதாவது வருதா, இல்லை நம்மளுக்கே தெரியாமல் புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நடக்குதா அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்தால் தான் தெரியும். ஸோ வாட் ஐம் டெல்லிங் இஸ் கன்க்ளூஷனாக ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம ஃப்யூச்சரில் நிறையா டைம் இந்த 25,000 ஜோனை பார்ப்போம். 5 இயர்ஸ் கழிச்சு பார்க்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பட் இன்பிட்வீன் அதிலே கீழே வந்து இருந்துடாது. உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயும் மேலே போகும். பட் ப்ராப்பராக நம்ம சேர்னிங் அண்ட் ரொட்டேஷன் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து சஸ்டெயின் ஆக முடியும். ஏன்னா வேவ் 3 முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட்டை சிக்னிஃபிகண்ட்டாக ஒரே ஃபேஸில் தான் போகும்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடியாக இருங்க. மார்க்கெட் வந்து டாப் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து புக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆர்எஸ்ஐ கூட ஒரு சின்ன ஒரு ஐடியா மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆர்எஸ்ஐ வந்து பிளாட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆர்எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் 3 மந்தோட ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 50 கிட்ட வந்தவனே மோஸ்ட் ப்ராபப்ளி சப்போர்ட் வந்து எடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா இந்த 3 to இப்போ வர இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 40-60 கிட்ட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த 3 to 4 அந்த லார்ஜர் வேவ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வேவ் நடக்கும்போது திருப்பி ஆர்எஸ்ஐ 50 கிட்ட வரலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி அங்கே எவ்வளோ நாள் கன்சாலிடேஷன் ஆகுதுங்கிறத பொறுத்து 50 பிரேக் பண்ணி 40 கிட்டேயும் வந்து போகலாம். ஸோ ஒன்ஸ் 50 கிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பை பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் அப்சைட்ஸில் போகும்போது நீங்கள் வந்து எல்லாத்தையும் புக் பண்ணணும் அவசியம் கிடையாது. லாங் டேர்மில் சில ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குங்கிறது தெரியும் போது நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஒன்ஸ் அகைன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேனுவலாக ட்ராக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு டைம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது. அதனால தான் ஃபினேஜ் இன்வெஸ்டர் கம்யூனிட்டியில் ஆஸ் அ இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக கிடச்சிக்கிட்டு இருக்கும். டெய்லி வந்து என்னென்ன செக்டர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் ஒரு ஷார்ட் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் இந்த மாதிரி ஆர்எஸ்ஐஸ் எல்லாமே வந்து 50 லார்ஜர் டைம் ஃப்ரேமில் வரும்போது இன்டிமேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எலிவேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் வந்து கிடச்சிருக்கும். நிஃப்டி ஒரு 30 இனி ஒரு அப்கமிங் ஒரு 20 இயர்ஸில் வந்து என்ன மாதிரி மூவ் ஆகலான்னு. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் இதை சொல்கிறேன், இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான். ப்ராபபிலிட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அது மைனராக தான் வந்து சேஞ்ச் ஆகும். அது அந்த டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் லாங் டேர்ம் ப்ரொஜெக்ஷன். அண்டு வேல்யூவேஷனை பற்றி வந்து மாதவ் வந்து சொல்லுவார். நெக்ஸ்ட்டு எப்படி வந்து நிஃப்டியோட வேல்யூவேஷன் வந்து இருக்கலாம், என்னென்ன மாதிரி வந்து மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து அவர் ஷேர் பண்ணுவார்.
ஸோ எஸ், தேங்க்யூ குமார். ஸோ ஒரு லாங் டேர்ம் லியாட் வேவ் வந்து பார்த்துருப்போம். 5 வருஷம் கரெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கே பயமாக இருக்குங்க ஓப்பனாக சொன்னேன். ஓகே, எனிவேஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டியோடைய வேல்யூவேஷன் செக். எனக்கு வந்து இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற வேல்யூ வந்து நிஃப்டிக்கு கரெக்ட், நான் கொடுக்குற வேல்யூ கரெக்டா அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் இருக்குது. இது நிஃப்டிக்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த ஒரு அசெட் கிளாஸஸ்க்கும் பொருந்தாது. சரிங்களா? ஸோ நிஃப்டிக்கு மட்டும் பொருந்தும். அண்ட் இதுக்கு வந்து நான் ஒரு ப்ரிசைஸாக ஒரு வேல்யூ எடுத்தும் வச்சிருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக புரியுதுக்காக. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ. ஸோ வாட் இஸ் பிஇ ரேஷியோ? சிம்பிள், ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறோம், இந்த இன்டர் ரிலேஷன் தான் வந்து இந்த பிஇ ரேஷியோன்னு சொல்லுவோம், ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஸோ ஜென்ரலாக இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் 18க்கு கீழே ட்ரேட் ஆகுதோ அப்போல்லாம் அண்டர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ எகைன் நான் ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல. இந்த இதில் ஆக்சுவலி பிளான் பண்ண டைம் ஜாஸ்தியாக. ஸோ இது கட் ஷார்ட் திஸ். சரிங்களா? ஸோ எப்போல்லாம் 18க்கு கீழே போகுதோ அப்போல்லாம் வந்து அண்டர் வேல்யூன்னு சொல்லுவோம். அண்ட் ஒன்ஸ் 18 to 23ங்கிறது இண்டெக்ஸ், அதாவது நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு ஒரு ஃபேர் வேல்யூவான ஜோன். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 23 கிட்ட தான் சுற்றிட்டு இருக்கு நம்ம இண்டெக்ஸுமே. கரெக்டான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, இப்போ கரெக்டான வேல்யூ பார்த்தீங்கன்னா 22.6, ஆல்மோஸ்ட் நியர் டு 23. ஸோ ஸ்டில் நம்ம இண்டெக்ஸ் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ தான். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரன் பண்ணுறதுனா தாராளமாக ரன் பண்ணலாம். இல்லை டைரக்ட் ஸ்டாக்ஸ் போகிறீங்களே, நிஃப்டி பீஸ் அந்த மாதிரி அசெட்ஸ் போகிறீங்க, ஈக்விட்டி ரிலேட்டடாக இருக்கிறப்ப இந்த ஒரு வேல்யூ செக் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பிலோ 18 அண்டர் வேல்யூ, அண்ட் 18 to 23 வந்து ஃபேர் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூ, விச் இஸ் 23 கிரேட்டருக்கு மேலே இருந்தால். ஸோ இப்போ இந்த 23 கிரேட்டர் மேலே இருக்குமா நிஃப்டி வந்து சஸ்டெயின் ஆகுமானா எஸ், ஃபியூ டைம்ஸ். இது இப்போ எப்பப்பெல்லாம் 5th வேவ் நடக்குதோ, நான் எலியாட் வேவ் வந்து ஆல்ரெடி பேசியிருக்கோம்ல. ஸோ எப்போல்லாம் 5th வேவ் நடக்குதோ மோர் ப்ராப்ளம் இந்த 23 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ சிம்பிள் டேர்ம்ஸ் 23க்கு மேலே இருக்கும்போது உங்கள் பொசிஷன்ஸ் நியூவாக எதுவும் பில்ட் பண்ணுறதை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸிஸ்டிங் பொசிஷன்ஸ் இருந்தால் ஓகே, நோ இஷ்யூஸ். அது வந்து அங்கேருந்து உங்களுக்கு ரேலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி 5th வேவ் வந்து இந்த ஓவர் வேல்யூ ஜோனில் ட்ரேடே ஆகும். ஜென்ரலாக உங்களுக்கு அதிகமான வேல்யூவேஷன்ஸில் ட்ரேட் ஆகும். ஏன்னா மற்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இந்த 5th வேவ்க்குள்ளே தான் வந்து டம்ப் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஓவர் வேல்யூடாக இருக்கும் நிஃப்டி. பட் ஆனால் அந்த மாதிரி டைம்லலாம் ஃப்ரெஷ்ஷாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு லம்சம் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு நியூவாக ஒரு ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஓவர் வேல்யூ ஜோனில் இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஒன் ஃபேக்டர் விச் இஸ் பிஇ ரேஷியோ. அண்ட் அதுக்கு அடுத்தது பிபி ரேஷியோ. வாட் இஸ் பிபி ரேஷியோ? ப்ரைஸ் டு புக் வேல்யூ. புக் வேல்யூங்கிறது அந்த கம்பெனியோட அசெட்ஸ், லைபிலிட்டிஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி அதுலேருந்து ஒரு டெரைவ் பண்ணுறதா புக் வேல்யூன்னு சொல்லுவோம். அந்த கம்பெனியோட நெட் பர்த்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக அந்த புக் வேல்யூ வந்து ஒரு கம்பெனி திவால் ஆகுது அப்படிங்கும்போது அந்த புக் வேல்யூ தான் ஷேர் ஹோல்டர்ஸ் கடைசியாக வரும். ஸோ எவ்வளோ புக் வேல்யூ இருக்கோ அதை லிக்விடேட் பண்ணிட்டு கடைசியில் ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ இருந்தாலும் சரி, லட்சம் ஒரு 1000 ஷேர் ப்ரைஸ் இருந்தாலுமே கம்பெனியோட புக் வேல்யூ 300 அப்படின்னா எண்ட் ஆஃப் த இந்த கம்பெனி ஒரு க்ளோஸ் ஆகுது, பேங்க்ரப்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த 300ங்கிறத ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தரும். அதுதான் புக் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இது எவ்வளோ ப்ரைஸ் கூட லிங்க் ஆகுது, இதுதான் பிபி ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிபி ரேஷியோ எப்போல்லாம் 2.8, இதெல்லாமே லாஸ்ட் 20 இயர்ஸ் எடுத்த டேட்டா. சரிங்களா? ஸோ 2.8 வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னா விச் இஸ் அண்டர் வேல்யூ. அண்ட் ஃபேர் வேல்யூஸ் வந்து 2.8 to 4.2 இந்த ஜோனில் இருக்கும்போது ஃபேர் வேல்யூ. ஸோ ஃபேர் வேல்யூ அண்ட் அண்டர் வேல்யூ வந்து நீங்கள் நியூ பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணலாம், ஆவரேஜ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அகெயின் ஓவர் வேல்யூ 4.2க்கு மேலே வருது அப்படின்னா மோர் காஷியஸாக இருக்கணும். ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் காஷியஸாக இல்லைன்னா பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அன்லெஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, இது வந்து கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் ஓவர் வேல்யூ ஜோன்ஸில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு நியூ மார்க்கெட்டுக்குள்ளே பெருசாக எனக்கு வந்து எக்ஸ்போஷரில் 2-3 இயர்ஸ் தான் ஆகுது அப்படின்னா பெட்டர் அந்த மாதிரி ஓவர் வேல்யூ ஜோன்ஸில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட். வென் டு பை அப்படிங்கிற விஷயத்தை வந்து இது 2 அட்ரஸ் பண்ணும். ஓகே, வாட் டு பை அப்படிங்கிற அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த இபிஎஸ் அண்ட் ஓபிஎம் அதாவது ஓபிஎம்ங்கிறது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். அதுக்கு மேலே இபிஎஸ்ங்கிறது ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஒரு ஷேருக்கு அந்த கம்பெனி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அதுதான் இபிஎஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஓபிஎங்கிறது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ லட்சம் ஒரு கம்பெனி ஒரு ரெவன்யூ பண்ணுறாங்க, ஒரு 1000 crores ரெவன்யூ பண்ணுறாங்க. அதில் அந்த கம்பெனியோடைய செலவுலாம் ஒரு 300 crores வெளியே போயிடுது, சாரி ஒரு 500 crores வெளியே போயிடுது. ரிமைனிங் டேக்ஸ் ஒரு 100 crores இல்லை 200 crores டேக்ஸ் கட்டுறாங்க. ஸோ அது போக மிச்சம் வர 300 கோடி தான் ப்ராஃபிட். இந்த 300 கோடிங்கிறது டோட்டல் ரெவன்யூவில் 30%. ஸோ இதுதான் இந்த ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லுவாங்க. அந்த 30%ங்கிறது பார்த்தீங்களா, அதுதான் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இந்த ஃபேக்டர் ஏன் வேல்யூவேஷன் செக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதுதான் வாட் டு பைங்கிறத டிசைட் பண்ணணும். நிஃப்டி நீங்கள் பை பண்ணலாமா வேணாமா, இல்லை வேறு ஏதாவது அசெட்ஸ் நீங்கள் பை பண்ணலாம் வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த இபிஎஸ் தான். எப்போல்லாம் இபிஎஸ் க்ரோ ஆகி ஓபிஎம்மும் மேலே வளருதோ அப்போல்லாம் வந்து அந்த அசெட் வந்து நல்ல அசெட்டு. அந்த அசெட்டுக்கு நீங்கள் பிபி ரேஷியோ அண்ட் பிஇ ரேஷியோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா
ரொம்ப எப்படி சொல்றது, அதை வச்சு நீங்க ஒரு அசெட் கிளாஸ்ல அதை வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஒரு வேல்யூவான போர்ட்ஃபோலியோ அது. எகைன் இது இண்டெக்ஸ்க்கும் பொருந்தும். ஐ மீன் இந்த ப்ரிசைஸா 3 கம்பெனியுமே இண்டெக்ஸ்க்கு பொருந்தும். அண்ட் பர்டிகுலரா வரும்போது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இபிஎஸ் அண்ட் ஓபிஎம் பார்த்துட்டு அப்புறம் பிபிபி போறது நல்லது. சரிங்களா? ஸோ இதை வேல்யூவேஷன் செக் எப்போதான் நிஃப்டி அக்யூமுலேட் பண்ணலாம், வேவ் கூட இதை இன்டெலிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் இது சூப்பரான ஒரு அவுட்லுக் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு அவுட்லைன், வேல்யூவேஷனுக்கான ஒரு அவுட்லைன். நான் ரொம்ப ப்ராடராக வச்சிருந்தேன், பட் வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஸோ இது ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, கிரேட். வில் ஜம்ப் டு தி நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். ஸோ எடி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா செஷனில் லைவாக அட்ரஸ் பண்ண எனக்கு ஐ மீன் அட்ரஸ் பண்ணுற டைம் இன்னும் எக்ஸ்டெண்டட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதனால் ஃபார்ம் வந்து நாங்கள் கொடுக்குறோம். இதே செஷன் லைக் இந்த நிஃப்டி லாங் டேர்ம் டிகேடல் வியூ வந்து திருப்பி நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் நிறைய பேர் ஜாயினிங் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 300 மெம்பர்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணாங்க. பட் அகைன் 100 தான் இந்த டைம் கனெக்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ரெக்கார்டட் செஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ எகெயின் இது வந்து நாங்கள் 1 வீக் கழிச்சு நாங்கள் இது வந்து திருப்பி அட்ரஸ் பண்ணுவோம். இன்னொரு செஷன் எடுப்போம். அதில் நீங்கள் இப்போ இந்த செஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணிடுங்க. நாங்கள் இந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே அந்த செஷனில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அட்ரஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு செஷன்ஸுமே இருக்கும். நாங்கள் வந்து ஒரு செஷன் எல்லாமே எடுக்கிறோம். எவ்ரி வீக் ஒரு செஷன் வந்து ஏதாவது ஒரு டாப்பிக்கோட வந்து எகெயின் ஒரு நாலேஜபிளான டாப்பிக்கோட, வேல்யூபிளான டாப்பிக்கோட எடுப்போம். ஸோ அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டவுட்ஸை ஃபார்மில் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் செஷன்ஸில் அட்ரஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஃபார்ம் வந்து சேட் பாக்ஸில் கொடுக்குறோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் உங்கள் நேம் அண்ட் மெயில் கொடுத்துட்டு உங்களுடைய டவுட்ஸ் அங்கே கேட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு இந்த டேப் அப்படியே ஆனில் தான் இருக்கும். சரிங்களா?